லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். இது சேவையிலே புகழ் பெற்ற கடையும் அல்லவா, இது மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் காலம் அல்லவா. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 600 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 ஏக்கர் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பழனி கோயில் மடத்தின் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது போல இதையும் செய்துள்ளனர் என இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் புகார் தெரிவித்துள்ளார். அதிர வைக்கும் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோயில் சொத்துக்களை காக்க வேண்டும் என்றும் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடான சொத்து விற்பனையை பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய டிஐஜி ஆனந்த், ஏஏஜி இன்சார்ஜ் நிறுவனம் கொண்ட பாஸ்கர் என்ற நாகராஜ், அவங்களுடைய மகன் இவங்க பெயர்ல எல்லாம் போட்டு இந்த ஆவணத்தை உருவாக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு துறை திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமி மண்டகப்படிக்கு பாத்தியதையான பால்சாமி ஐயர் ட்ரஸ்ட் என்ற சொத்து சுமார் 20 ஏக்கர் உடையது. இந்த சொத்தை உருவாக்கிய மனிதர் 1905 ஒரு ஆவணம் உருவாக்கியிருக்காங்க. இந்த தர்மசாசனம் 1923 ஒரு தர்மசாசனம் உருவாக்கியிருக்காங்க. இந்த சாசனத்தின் நோக்கம் தாடிக்கொம்பு பெருமாளுக்கு சித்ரா பௌர்ணமி மண்டகப்படி செய்யணும். அது மட்டுமல்லாது யாத்திரையாக வரக்கூடியவங்க தங்கணும், அன்னதானம் செய்யணும். இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆண் வாரிசுகள் இருக்கின்றவரை இந்த தர்மம் செய்யணும். ஆண் வாரிசுகள் அத்துப்போன பிறகு பெண் வாரிசுகள் செய்யணும். அதுவும் இல்லாத பட்சத்தில் தாடிக்கொம்பு பெருமாளுக்கு இந்த சொத்து சேரணுங்கிறது ஆதியில் எழுதப்பட்ட அந்த சாசனம், தர்ம சாசனம். பால்சாமி ஐயர்ங்கிற பெரிய மனிதர் எழுதுகிறார், இந்த சொத்தை யாருமே பராதீனம் செய்யக்கூடாது, பராதீனம் விற்பனை செய்யக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாது. இந்த நோக்கத்தை அன்றி இந்த சொத்துக்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் செயல்படுத்தக்கூடாது. இந்த அறநோக்கத்திற்கு பிற சொத்துக்களை வாங்கினா சேர்த்துக்கலாம், ஆனால் இதிலிருந்து ஒரு துளி நீங்கள் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு அந்த பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த நோக்கத்துக்கு விரோதமாக இந்த அறக்கட்டளை நடத்தக்கூடிய மனிதர்கள் பால்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி 2024 ஒன்று உருவாக்கி நீதிமன்றத்தில் உண்மையான ஆவணங்களை மறைத்து, நீதியினுடைய கண்களை மறைத்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பால்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட் இந்த சொத்துக்களை விற்பனை செய்யலான்னு. அந்த சொத்துக்களை இங்கே இருக்கக்கூடிய பத்திரப்பதிவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நீதித்துறையினர் இருக்கக்கூடிய இந்த ஆவணத்தின் அடிப்படையாக வச்சு பழனி மாடல் பத்திரப்பதிவு, இந்த போலி டாக்குமெண்ட்டை வச்சு போடுறாங்கல்ல, அது மாதிரி இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். மனுவுடைய நோக்கம் என்னென்னா, பால்சாமி ஐயர் ட்ரஸ்ட்டுங்கிறது தனி சொத்து, அது பெருமாளுக்கு செய்யணுங்கிற அந்த தர்மசாசனம். பால்சாமி ஐயர் ட்ரஸ்ட் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்குறது போலி. ஏன்னா அப்படி உருவாக்குறதுக்கு 1905 குறிப்பிடப்பட்ட அந்த எழுத்துக்கள்லேயே அப்படி கிடையாது. அதனால் இந்த சொத்துக்களை முறைகேடாக சட்டவிரோதமாக விற்பனை செஞ்சு இன்றைய சந்தை மதிப்பு 487 கோடி ரூபாய், 20 ஏக்கர் 47 சென்ட், அதாவது சதுரடி மார்க்கெட் விலையில் சொல்கிறேன் 5000, அரசு விலையில் 1000 ரூபாய்க்கு அவங்க பதிஞ்சிருக்கிறாங்க. இந்த சொத்துக்களை பதிஞ்ச நபர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் பிரமுகர்களுடைய தூண்டுதலோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், பின்புலம் கொண்டவங்க. எழுதி வாங்கின நபர் பேர் நாகராஜனுடைய பையன் குரு பிரசாத் அப்படின்னு ஒரு தம்பி, பவ்யா விஜயமோகன் அவங்க ஒருத்தவங்க, கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒருத்தர் விற்கிறார், நிவேதனா அப்படிங்கிறவங்களாம் வர்றாங்க. இந்த நாகராஜ் அப்படிங்கிற மனிதர், இந்த குரு பிரசாத், பவ்யா இவங்களெல்லாம் ஒரு சில பேர் இந்த ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்தவங்க விற்றவங்க எல்லாம் இந்த பல்லாங்குழி விளையாட்டு மாதிரி அவங்களுக்குள்ளே சொத்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க, லீஸு கொடுக்குறாங்க, லீஸை விடுவிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சொத்து கிட்டத்தட்ட 118 கோடி ரூபாய் சொத்து இன்றைக்கி விற்பனை ஆகிருக்கு. சந்தை மதிப்பில் 13 கோடி ரூபாய்க்கு முறையான அவங்க செலுத்திருக்கிறாங்க. 7,77,00,000, அப்புறம் 95 லட்சம், திரும்ப 4,26,00,000க்கு ஆவணம் பதிஞ்சிருக்காங்க. முறையான ஆவணங்கள் இருக்குது. எங்களுடைய புகாருடைய நோக்கம், பால்சாமி ஐயர் சொத்தை பால்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு உருவாக்குறது போலி, நீதிமன்றத்துடைய கண்களை மறைத்தது அடுத்த தவறு.
இந்த சொத்துக்களை விற்கவோ பராதீனம் செய்யவோ மாற்றமோ செய்ய முடியாது, திருத்தம் செய்ய முடியாதுன்னு எழுதிய ஆதி அந்த உத்தரவுக்கு எதிராக இருக்குது. ரெண்டாவது, ஸ்பெசிஃபிக் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு பொது சொத்து. இதை சொத்தை விற்கணும்னு சொன்னால் இந்து சமய அறநிலையத்துடைய ஆணையருடைய அனுமதி இல்லாமல் விற்றது தவறு. ரெண்டாவது, பார்ட்டியாக சேர்க்க வேண்டிய கோவில் நிர்வாகத்தை பார்ட்டியாக சேர்க்காம இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் கேஸ் போடுறாரா, இன்னொருத்தர் கேஸை மறுக்கிறாரா, இப்படி சொல்லி போலியான உத்தரவுகளை பெற்று இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணம். நான் சொல்கிறேன், முந்தா நாள் ராத்திரி 12 மணி வரைக்கும் பத்திராஃபீஸ் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இப்போ இன்சார்ஜ் ஏஐஜி மிஸ்டர் மகேஷ், அங்கே இருக்கக்கூடிய செந்திலுங்கிற ஒரு அதிகாரி, அப்புறம் என்ன பேர் அந்த லேடி அபர்ணா தேவி அப்படிங்கிறவங்க, இன்சார்ஜ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய மகேஷ் ஏஐஜி, இந்த பதிவுத்துறை டிஐஜி ஆனந்த், இவங்களெல்லாம் அதில் உடந்தையாக இருப்பாங்களோ நான் சந்தேகப்படுறோம். கோவில் சொத்துக்களை ஆட்டையை போடணும், அபகரிக்கணும். பழனியாண்டவன் சொத்துக்கு மொட்டையை போட்டது மாதிரி எங்கள் சத்திரத்து சொத்துக்கு பத்திரத்தை போடுறான் இந்த பாவி பதிவுத்துறை. அதனால் அதிகாரிகளை முறையாக விசாரிக்கணும். சமீபத்தில் மீனாட்சி கோயில் சொத்தை எப்படி மாற்றினாங்களோ, எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களோ, அதே போல் இந்த சொத்தில் சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை அறநிலையத்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக இந்த பத்திரப்பதிவில் பட்டாக்கள் கொடுப்பதை தடுக்கணுங்கிற விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். சமூக குற்றவாளிகள், இந்த கோயில் சொத்தை கொள்ளையடிக்க நினைக்க இந்த நபர்கள் மேலே முறையாக விசாரிக்கணுங்கிற புகாரை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். ஸ்பெஷல் டீம் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு விசாரணை அதிகாரிகிட்ட விசாரணைக்கு ஆஜராகும் போது எல்லா ஆவணங்களும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். பழனியில் என்ன நடந்துச்சு, தர்ம சாசனம் வேறு, அதை அரை நோக்கத்துக்கு விரோதமாக இவங்க பதிவு செஞ்சு தப்புன்னு தானே நம்ம சொன்னோம். அதே தப்பு தான் அங்கே நடக்குது. எப்படி எலெக்ஷனில் இந்த திருமங்கலம் மாடல் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுமோ, போலியான ஆவணங்களை வச்சு பத்திரம் போடுறதுக்கு பழனி மாடல் பத்திரம் தான் காரணமாக இருக்குது. இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பாவம் கயிறு இழுத்து கீழே விழுகிறார், கண்காணிக்க மாட்டேங்கிறாங்க. பதிவுத்துறையுடைய தலைவர் அருள்சாமி அவர் விசாரிக்கப்படணும். இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் ஏஐஜி இந்த மகேஷ் அவர் விசாரிக்கப்படணும். 6/7 பழனியில் நடந்ததுங்க. 6/7/2026 பதிவு நடந்துச்சுங்கய்யா. இங்கே 12ஆம் தேதி நடக்குது. 12/7/2024 பத்திரம் நடக்குது. திரும்ப 16ஆம் தேதி நடக்குது. ஸோ ஒரு வாரம் 10 நாள் கேப்பில் நடக்குதுன்னா இவ்வளோ பெரிய சொத்து, உங்களுக்கு தெரியாத சொத்து கிடையாது. அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. சந்தை மதிப்பு 1000 ரூபா போட்டு பதிகிறாங்க. பாலசாமி ஐயருடைய வாரிசுகள் சொல்லப்படக்கூடிய நபர்கள் அவங்க தான் இந்த பிரதர்ஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டில் மொத்தம் 21 பேர் இருக்கிறாங்க. 21 பேரில் 3 பேர் கையெழுத்தை போடலை. இந்த 3 பேர் கையெழுத்து போடாத பொழுது எப்படி பதிவு தரல பதிஞ்சான்? எப்படி பதிய முடியும்? ஆனால் பதிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆவணங்கள், இவ்வளோ ஆவணங்கள் இருக்கு. அப்போ ஆக மொத்தம் இந்த பதிவுத்துறையுடைய உடந்தை இல்லாமல், குறிப்பாக அந்த செந்திலுங்கிற ஒரு மனிதர் இவ்வளோ ஆவணங்கள் எதுவுமே ஆவணம் இல்லாமல் நான் பேசலை, எல்லாமே உங்களுக்கு முறையாக கொடுக்க முடியும். பதிவுத்துறையுடைய உடந்தையோடு இருக்காங்க. கோர்ட் ஆர்டர் வந்து கோர்ட்டுக்கு போய் நீங்கள் முறையான ஆவணத்தை நீங்கள் பதிவு செய்யலை, கொடுக்கலை. அதனால் இந்து சமய அறநிலையத்துறை இதில் தலையிடணுங்கிற விஷயத்துக்காக நேற்று எல்லா அதிகாரிகளுக்கும் நான் தபால் அனுப்பிச்சாச்சு. மாலையில் ஆட்சியரை சந்தித்து நான் மனு கொடுக்க போகிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த தூய ஆட்சி, விஜய் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்துக்களுடைய கோவில் சொத்துக்களை அழிப்பதற்கு பத்திரப்பதிவுத்துறை உடந்தையோடு நடக்குது குற்றச்சாட்டு நான் வெளிப்படையாக வைக்கிறேன். நாங்கள் நியாயமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிறுக்கு போயிலாட்டம் இவ்வளோ ஆவணத்தை பைத்தியமாக பிடிச்சி கிடக்கு கொண்டு வரதுக்கு. கோயில் சொத்தை காப்பாற்றுக்கடான்னு நான் சொல்கிறேன். இந்த அரசு செய்ய வேண்டிய வேலையை, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை பதிவுத்துறை இவ்வளோ ஆவணங்கள் இருந்து பதிகிறான்னா என்ன நெஞ்செழுத்து இருக்கும்? இந்த திருட்டு வேலைக்கு இந்த திருட்டுத்துறை தான் உடந்தையாக இருக்குது. நான் வெளிப்படையாக குற்றம் சொல்கிறேன் சார். இன்றைக்கி 500-600 கோடி சொத்தை இவ்வளோ பதிகிறான்னு சொன்னால் அந்த பதியக்கூடிய நபர் நாகராஜுங்கிற மனிதர், அவன் மகன் இவங்களுக்குள்ளே போட்டு இந்த பல்லாங்குழி விளையாட்டு மாதிரி சொத்தை மாற்றிக்கக்கூடிய இந்த பரிவர்த்தனை எல்லாம் திட்டமிட்ட நாடகம். பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே வரைக்கும் சங்கிலி இருக்குது, விசாரிக்கப்படணும். நீங்கள் 10 நாளைக்கு இதுதான் தமிழ்நாட்டில் பேசு பொருளாக வரும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பாவம் பதில் சொல்லுவாரான்னு தெரியல. அவர் யார் மேலேயாவது சொன்னோம்னா உடனே கைது பண்ணுறாரு. நாங்கள் சாமிக்கு சொல்கிறோம், நாங்கள் வேறு ஆளுக்கு தனி மனிதருக்கு சொல்லலப்பா. சாமி சொத்தை காப்பாற்று புண்ணியமாக போயிடும். என்னங்க, நாங்கள் வேணும்னா அமித்ஷா கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவோம்.